Together we achieve victory over heart failure. டாக்டர் ஜவஹர் ஃபரூக் ராமநாதபுரத்திலிருந்து பேசுகிறேன். இருதய செயலிழப்பு நிலைகளை கண்காணித்தல் மிகவும் அவசியம். இருதய செயலிழப்பு உடனடியாக கண்காணிப்பது மிக கடினம். நம் இதயம் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. அது கடினமாக உழைத்து நம்மை இரத்தத்தை உடனடியாக செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இருதய செயலிழப்பு முன்னேறும் போது இரத்தம் பம்ப் செய்யும் திறனை படிப்படியாக குறைக்கிறது. காலப்போக்கில் நுட்பமான மாற்றங்கள் கவனிக்கப்படாமல் போகலாம். இருதய செயலிழப்பு அதிகரிப்பின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடிக்கணுக்கால் அல்லது அடிவயிற்றின் வீக்கம், பிரி, எடை அதிகரிப்பு ஆகியவை இருதய செயலிழப்புக்கான பொதுவான அறிகுறிகளாகும். எடைகளை கண்காணிப்பது வீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவும். தினசரியாக தொடர் இருமல் அல்லது மூச்சுத்திணறல் காரணமாக சுவாச குறியீடு ஏற்படலாம். இதற்கு மருத்துவ கண்காணிப்பு அவசியம். தூங்குவதற்கு சிரமம் இருதய பிரச்சனையை குறிக்கலாம். சோர்வு, குழப்பம் அல்லது மயக்கம், மூளைக்கு போதிய இரத்த ஓட்டம் இல்லாமல் நாம் சோர்வாக ஆகிவிடலாம். இதுவும் இருதயக்கான அறிகுறியாக இருக்கலாம். இருதய துடிப்பு அதிகரித்து குமட்டல் அல்லது பசியின்மை போன்ற பிற அறிகுறிகள் கூட இருதய அறிகுறிகளை குறிக்கலாம். இந்த அறிகுறியில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கவனித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவமனையை அறிய வேண்டும். முக்கியமான எண்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தம் என்பது மிகவும் முக்கியம். உயர் இரத்த அழுத்தம் தீங்கை விளைவிக்கும். ஏனெனில் உயர் இரத்த அழுத்தத்துடன் இருதயம் வேலை செய்வது கடினம். இருதயம் படிப்படியாக அதனுடைய திறனை இழக்கக்கூடும். இரத்த அழுத்தம் என்பது கண்டறியப்பட வேண்டும். இயல்பான இரத்த அழுத்தம் என்பது 120 80 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்க வேண்டும். இவை 120 சிஸ்டோலிக் மற்றும் 80 டயஸ்டோலிக் அதிகமாக போகும்போது அதற்கு இரத்த அழுத்த நோய் என்று பெயர். இரத்த அழுத்த நோயால் மாரடைப்பு, இருதய செயலிழப்பு மற்றும் பக்கவாதம், சிறுநீரக கோளாறுகள் ஏற்பட்டு இவைகள் மூலமும் இருதய செயலிழப்பை உருவாக்கலாம். கொலஸ்ட்ரால் அளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொலஸ்ட்ரால் என்பது மற்ற இரத்த பொருள்களில் இணைந்து இரத்த ஓட்டத்தை இரத்த நாளங்களில் படிந்து இரத்த ஓட்டத்தை தடையாக ஏற்படுத்தும். அதனால் மாரடைப்பு நோய் வரலாம். மாரடைப்பு நோய் இருதய தசையை பாதிக்கலாம். இருதய செயலிழப்பு உருவாகலாம். இந்த தமனிகளில் படிவதை நாம் குறைக்க வேண்டும் என்றால் நாம் இரத்தத்தில் நம் கொலஸ்ட்ரால் அளவை தெரிந்து கொள்ள வேண்டும். 19 அதற்கு மேற்பட்டவர்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 110 மற்றும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் 40 மில்லிகிராமுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்கு குறைவாக இருக்க வேண்டும். 20 மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100 மில்லிகிராம் குறைவாக இருக்க வேண்டும். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் 50 மில்லிகிராமுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது கெட்ட கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது நல்ல கொலஸ்ட்ரால். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இந்த அளவு குறைவாக இருக்க வேண்டும். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களது இருதய துடிப்பை பற்றி பேசலாம். உங்களது இருதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை இருதய துடிக்கிறது என்பதை குறிக்கும். நீங்கள் ஓய்வெடுக்கும் போது இருதய துடிப்பு குறைவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது செய்யும் போது இருதய துடிப்பு அதிகரிக்கிவிடும். நிதானமாக உடல் சரியில்லாமல் சுரையாக இருக்கும் போது நிமிடத்திற்கு இருதய துடிப்பு 60 100 துடிப்புகள் வரை இருக்கும். மிதமான உடற்பயிற்சிக்கு பிறகு இருதய துடிப்பு 50 80% அதிகரிக்கலாம். பலர்கள் செயல்பாட்டை பொறுத்து அவர்களுடைய இருதய துடிப்பு அமையும். அதே மாதிரி காலநிலைகளை பொறுத்தும் அவருடைய இருதய துடிப்பு அமையும். உங்க இருதய துடிப்பு உங்க ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஆரோக்கியத்தை கண்காணிப்பதற்காக உங்க இருதய துடிப்பை அளப்பது மிகவும் உதவியாக இருக்கின்றது. இருதய சிறப்பு நிலையை கண்காணிப்பதை குறித்து இன்று நாம் கவனித்தோம். இந்த விவாதம் இப்பொழுது முடிவடைகின்றது. இதய சிறப்பிலிருந்து உங்கள் இதயத்தை பாதுகாப்பது உங்கள் வாழ்வில் உங்களை ஆரோக்கியமாக நெடுநாள் வைத்துக் கொள்ளும். நன்றி. தேங்க்யூ.